ஹாய் மக்களே! நம்ம லைஃப்ல எந்த பாதைய தேடி வருவோம்னு யாருக்குமே தெரியாது. நாம எதுக்காக பொறந்திருக்கோம் அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாது. நாமளா ஒண்ணு கண்டுபிடிச்சு, அந்த பாதைய நோக்கி போனா மட்டும் தான் நம்மளுக்கு லைஃப்ல அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். நாங்க பரதநாட்டியம் பேக்ரவுண்ட் ஃபேமிலி எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் தான் நாங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, அரங்கேற்றம் இருந்தது அன்னைக்கு. நைட்டு கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் சொன்னார் கார்லயே போயிடலாம் அப்படின்னு. இருக்கிற டிராஃபிக்கு கார்ல போனோம்னா சத்தியமா நம்மளால போய் ரீச் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டேஜுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் மட்டும் தான். அதனாலேயே வண்டி எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டோம். அவள விட எங்களுக்கு தான் எக்ஸைட்மெண்ட் நெறைய இருந்தது. ஆடுவாளோ இல்லையோ, சொதப்பிருவாளோ அப்படின்னு. பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரா ஆடினா, அங்க இருக்கிற எல்லா குட்டி பசங்களுமே சூப்பரா ஆடுனாங்க. லைஃப்ல ஒரு ஸ்டேஜ் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்களே, அந்த மாதிரி பாப்பாவுக்கும் ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிருக்கு. யூஸ் பண்ணிக்கிறா. 11:30 ஆயிடுச்சா, எனக்கு வேற செம்ம பசி. என் ஹஸ்பண்ட் மெதுவா சாப்பிடு அப்படின்னாங்க. 11:30க்கு பசிக்குது போயா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் அவார்டு எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அந்த மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணவே 1:30 ஆயிடுச்சு நம்மளுக்கு. செம்ம சூப்பரா ஆடினா பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். அதனால செம்ம சூப்பரா ஆடினா. நெக்ஸ்ட் இயரும் அவ பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாருமே வேண்டிக்கங்க. பாய்.